தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்துக்குள்ளே போகிறாருன்னா அந்த மாவட்ட செயலாளரே இல்லாமல் இவர் போய் என்ன பண்ணுவார்? உதாரணத்துக்கு ஒரு விருதுநகர் மாவட்டம் வச்சுப்போமே, விருதுநகர் மாவட்டத்துக்கு தேவையான இல்லை ஈரோடு மாவட்டத்துக்கு தேவையான ஒரு மாவட்ட செயலாளர் இல்லைன்னா அவர் போய் எப்படி சுற்றுப்பயணம் செய்ய முடியும்? ஸோ அப்போ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே இப்படி வந்து பேச போகிறாரு, இது பண்ண போகிறாரு அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கணும். அவர் தான் அங்கே ஒர்க் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே வந்து. அதற்கான தெளிவான ஒரு அரசியல் காய அவர் நவுத்துறாருன்னு தான் நான் பார்க்குறேன். எல்லோருக்கும் வந்து விஜய் நான் வந்து ஒரு நடிகராக தான் தெரியும். அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியும்னு கூட தன்னோட ஒரு விஷயத்துலையும் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கார். நான் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அப்போ நாளைக்கு அவர் சுற்றுப்பயணம் எடுக்கும்போது விருதுநகர் போனார் அப்படின்னா அந்த விருதுநகரில் இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரோ அவர்கிட்ட பேசிவிட்டு அவரை அங்கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த மாதிரி அவர் கூட சேர்ந்து நிற்கணும். நான் வெறும் விஜயண்ணா முகம் மட்டும் பத்தாது. ஸோ அவரையும் பக்கத்தில் நிற்க வச்சார் அப்படின்னா இவர் தான் உங்கள் மாவட்ட செயலாளர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்னா அந்த மாவட்டத்தில் போய் அங்கேயே செய்யும்போது களத்தில் செய்யும்போது வேறு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுமாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிடும் போது அவர் நாளைக்கு வராரு அப்படின்னா, அதாவது வந்து உதாரணத்துக்கு 2ஆம் தேதி வராரு அப்படின்னா ஒரு 4 நாள் முன்னாடியே அதற்கான வேலைகள் மாவட்ட செயலர்கள் செய்யணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணுவாங்க. அதற்கான அறிவிப்பு முடிஞ்சிச்சுன்னா அடுத்த கட்ட அதுக்கான இந்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வேலைகளாக தான் அதை பார்க்குறேன்.